தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அன்பான சாய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஆன்மீகம் தெரிந்ததும் தெரியாததும் இந்த பகுதியில் இன்று நாம பார்க்க போவது விளக்கேற்றும் முறை என்பது என்ன, எப்படி விளக்கேற்ற வேண்டும், தீப வழிபாடு என்பது எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி தான். தீப வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாடாக நம்முடைய தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீப வழிபாட்டில் நாம மனதை ஒருமுகப்படுத்தி செய்வதன் மூலமாக இறைவனுக்கு மிக அருகில் நாம செல்லலாம். தீபத்தை பெருமைப்படுத்துவதற்காக மாணிக்க வாசகர் திருப்புகழில் முருகப் பெருமானையே தீபமங்கல ஜோதி நமோ நமக என்று பாடியுள்ளார். நமிலந்தி அடிகள் இறைவன் அருள் கைகூட வேண்டும் என்பதற்காக தண்ணீரையே எண்ணெயாக கொண்டு விளக்கேற்றினார். தனது உதிரத்தையே எண்ணெயாக கொண்டு விளக்கேற்றினார் கலியநாயனார். தன்னுடைய முடியையே திரியாக்கி விளக்கேற்றினார் கனல் புள்ளர். திரியை தவறான முறையில் தூண்டிவிட்டதற்காக மறுபிறவியை அடைந்தார் சக்கரவர்த்தி மகாபலி. இவர்கள் அத்தனை பேரது புராண கதையிலிருந்தும் நாம தீப வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். தீப வழிபாடு விளக்கேற்றுகிறோம் அப்படின்னு சொன்னோம். திருவிளக்கில தான் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கிறார்கள். குறிப்பாக குத்துவிளக்கு என்று எடுத்துக்கொண்டோம்னாக்க அடிப்பகுதி பிரம்மாவும் தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும் எண்ணெய் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதியில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம்ங்க. அதனால தான் குத்து விளக்கை நம்ம தீப வழிபாட்டிற்காக விளக்கு பூஜைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். என்ன மாதிரியான விளக்குகளை நாம் பயன்படுத்தலாம் பூஜைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, எளிமையாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது அகல் விளக்கு, மண் விளக்கு. இந்த மண் விளக்கினை கொண்டு தீபம் ஏற்றினோம் அப்படின்னாக்க பீடைகள் விலகுகின்றன. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள், தீய எண்ணங்கள் அழிந்து போகின்றன. அடுத்தது வெள்ளி விளக்கு. வெள்ளி விளக்கு பலரது வீடுகளில் நாம் பார்க்க முடியும். வெள்ளி விளக்கினால நாம் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருளை பெறுகிறோம். அதற்காகத்தான் வெள்ளியில விளக்கேற்றுவதை வைத்திருக்கிறார்கள். அடுத்தது பஞ்சலோக விளக்கு. நிறைய திருக்கோவில்கள்ல நம்ம பார்க்கலாங்க, பூஜைகள்லையும் பார்க்கலாம் பஞ்சலோக விளக்கு. இந்த பஞ்சலோக விளக்கு ஏற்றுவதன் மூலமாக குறிப்பிட்ட ஒரு தேவதைக்கு நாம பூஜை செய்யும் பொழுது அந்த தெய்வத்தை அந்த பூஜையில நாம வசியம் செய்வதற்கு பஞ்சலோக விளக்கு என்பது பயன்படுத்தப்படுகிறது. வெண்கல விளக்கு, அதுவும் நிறைய பேர் வீடுகளில் நம்ம பார்க்கலாம். வெண்கல விளக்கு அதில் ஏற்றினோம் என்றால் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். அதற்காகத்தான் வெண்கல விளக்கு ஏற்றி வழிபடுவது என்பது சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் தவிர்க்க வேண்டியது எவர் சில்வர் விளக்குகளை தவிர்க்கணுங்க. எவர் சில்வர் விளக்குகளை நாம பயன்படுத்துதல் என்பது கூடாது. சரி, விளக்குகளை பற்றி சொல்லிட்டோம். அதில் விடக்கூடிய எண்ணெய்களை பற்றி சொல்லணும் இல்லைங்களா? எந்த எண்ணெய் பயன்படுத்துவது சிறந்ததுன்னு. நல்லெண்ணெய் குறிப்பாக எல்லார் வீட்லையும் நாம பயன்படுத்துவோம். நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாளோட அருள் கிடைப்பதற்கு நல்லெண்ணெய் தான் நாம பயன்படுத்த வேண்டும். மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு. மகாலட்சுமியினுடைய அருளை பெற வேண்டும், சிறப்பான அருள் பெறணும் அப்படின்னாக்க நெய் ஊற்றி தாங்க விளக்கேற்றி வழிபடணும். மகா கணபதி பிள்ளையாரோட அருள் வேண்டும் என்றால் தேங்காய் எண்ணெய் சிறப்பானதான். சிவபெருமானுக்கு இழுப்பு எண்ணெயில் நாம விளக்கேற்றினோம்னாக்க நம்முடைய பிரார்த்தனை எளிதாக நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு சந்தன எண்ணெயும் நெய் விளக்கும் சொல்லப்பட்டுள்ளது. ஆக என்ன மாதிரியான எண்ணெயை கொண்டு நாம விளக்கேற்றணும் அப்படிங்கிறதும் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம். ஆனால் எண்ணெய்கள் அத்தனையும் கலந்து ஏற்றுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். நாம ஏதாவது ஒரு எண்ணெய், நெய் அல்லது இதை கொண்டுதான் நாம விளக்கேற்றி வழிபடுதல் என்பது அவசியம். சரி, இப்போ விளக்கை பற்றி சொல்லியாச்சு, எண்ணெயை பற்றி சொல்லியாச்சு. இந்த விளக்கை சுத்தம் செய்வது என்பது ரொம்பவே அவசியம். விளக்கு ஏற்றுவதற்கு முன்பு சுத்தம் செய்வது என்பது அவசியம். எந்த நாட்கள்ல செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய், புதன், வெள்ளி இந்த 3 நாட்களையும் விளக்கை தேய்த்து சுத்தம் செய்தல் என்பது கூடாது. மற்ற நாட்கள்ல நாம சுத்தம் செய்யலாம். இப்படி விளக்கை சுத்தம் செய்யும் போது சீயக்காய், தேங்காய் நார், எலுமிச்சை தோல் மற்றும் அரிசி மாவு இதை கொண்டு நாம தேய்த்து விளக்கை சுத்தம் செய்யலாங்க.
இதற்காக ஸ்க்ரப்பர் வச்சுக்கிட்டோம்னாக்க வீட்டில் தனிப்பட்ட ஒரு ஸ்க்ரப்பராக வைத்துக்கொண்டு அதை வேறு எதற்கும் பயன்படுத்தாமல் நாம் பூஜை பொருட்கள் விளக்குகளுக்கு மட்டுமே நாம் பயன்படுத்தணும். இது நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். தேங்காய் நார் கொண்டு விளக்கை தேய்ப்பது என்பது மிக உத்தமம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த விளக்கை நாம் தேய்த்து அலம்பியதற்கு பிறகு சுத்தமான துணி கொண்டு துடைத்தெடுக்க வேண்டும். வேறு எதற்கும் உபயோகப்படுத்தாத துணியாக அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுத்தமான துணியை கொண்டுதான் நாம விளக்கை துடைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ விளக்கை சரி பண்ணியாச்சு. நாம அடுத்தது ஏற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? விளக்கை ஏற்றக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பூஜை அறை அல்லது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பூஜை அலமாரி, எல்லோர் வீட்டிலும் தனியாக பூஜை அறை இல்லாமல் இருக்கலாம். எளிமையான வீடுகளாக இருந்தால் பூஜை அலமாரி ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பூஜை அலமாரியாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நிச்சயமாக கிழக்கு நோக்கி பார்த்த பகுதியாகத்தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த பகுதியில் நாம முதல்ல விளக்கேற்றுவதற்கு முன்பு அந்த பகுதியை சுத்தப்படுத்த வேண்டும். அங்க தேவையில்லாத துணிமணிகள் கிடக்கிறது, பழைய பூக்கள் இருப்பது, தேவையற்ற குப்பைகள், தூசிகள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஒட்டடை இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அந்த இடத்தை சுத்தமாக்கி நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துட்டு அரிசி மாவுனால தான் கோலம் போடணும். கோலம் மாவில் போடக்கூடாது. அரிசி மாவில் கோலம் போட்டு நாம் பூஜை செய்ய போகிற அல்லது விளக்கை தினமுமே விளக்கை ஏற்றி வைக்கின்ற பகுதி இருக்குது பார்த்தீங்களா? அந்த விளக்கை நேரடியாக வைக்காமல் ஒரு தட்டு, ஒரு செப்பு தட்டு இல்லை பித்தளை தட்டு, வசதியாக இருந்தோம்னா வெள்ளி தட்டு, இப்படி ஏதாவது ஒரு தட்டு வைத்து அதன் மேலே தான் நாம் விளக்கை வைக்க வேண்டும். அப்படியே கீழே வைக்கக்கூடாது. திரியை போட்டு சந்தன குங்குமம் இட்டு இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் இல்லை குங்குமம் போட்டு வைத்து எண்ணெய் விட்டு பிறகு விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றி விட்டு விளக்குக்கு பூ வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய பூ இருக்குன்னா பூ அழகாக விளக்கு முழுக்கவே நாம் சுற்றி விடலாம். சரி, இப்போ விளக்கை ஏற்றி ஆயிற்று. இந்த விளக்கை ஏற்றும் போது நாம் கவனிக்க வேண்டியது முக்கியமானது என்னன்னாக்க, டிவி பார்த்து கொண்டோ வேறு யாருடனாவது பேசிக்கொண்டோ அல்லது ரேடியோ கேட்கறது இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு விளக்கை ஏற்றக்கூடாதுங்க. விளக்கை ஏற்றும் பொழுது ஏதாவது ஒரு ஸ்லோகம், மந்திரத்தை நாம் உச்சரித்தபடி தான் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கை ஏற்றும் பொழுது மனது ஒருமுகப்படுதல் வேண்டும். அதாவது நம் உடம்புக்குள்ளேயும் அக்னி இருக்கிறார். அங்கு நாம அக்னியை வரவழைக்கின்றோம், ஆவாகனம் செய்கிறோம். அக்னி அங்க இருக்க போகிறார். அப்படிங்கும் பொழுது பரிசுத்தமாக அந்த இடம் இருக்க வேண்டும். அவருக்கு உண்டான மரியாதையை நாம கொடுக்கணும். நமக்குள் இருக்கக்கூடிய அக்னியும் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அக்னியும் ஒன்றாக சங்கமிக்கும் போதுதான் அங்கு ஆன்மீக ஆற்றலானது பெருகுகிறது. அதற்காகத்தான் விளக்கு ஏற்றுதல் என்பது மனது ஒருமுகப்பட்டு நாம அமைதியுடன் மனது முழு சிந்தனையுடன் நாம விளக்கேற்ற வேண்டும். இதுதான் மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு யாருடனும் பேசாமல் நாம விளக்கேற்ற வேண்டும். அதற்காக தான் பொதுவெளியில மந்திரங்கள் சொல்லும் பொழுது நிறைய பேர் வாயில கிராம்பு இல்லை ஏலக்காய் போட்டுக்கொண்டு தான் மந்திரங்கள் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வாயிலிருந்து நல்ல நறுமணம் வர வேண்டும். இறை சொற்களை நாம உரிக்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய இறை சொற்கள் பரிசுத்தமானதாக நம்முடைய வாய் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நறுமணம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வது உண்டு. குறிப்பாக பெண்கள் விளக்கேற்றும் பொழுது தலையை விரித்து போட்டுக்கொண்டு விளக்கேற்றக்கூடாது. தலையை பின்னாடி ஏதாவது முடிந்து கொள்ள வேண்டும். ஈர ஆடையுடன் இருக்கக்கூடாது. ஒற்றை ஆடை, ஒற்றை வஸ்திரம் என்பது போட்டுக்க கூடாதுங்க. நைட்டி போட்டுட்டு விளக்கேற்றலாமா அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும். நைட்டி போட்டுட்டு விளக்கேற்றுறது உசித்தமானது கிடையாது. அது இரவு நேரத்திற்கான உடை என்பதனால அதை நம்ம தவிர்ப்பது என்பது நல்லது. அதற்கு பதிலாக ஒரு புடவையோ அல்லது ஒரு சல்வார், ஒரு துப்பட்டா போட்டுக்கொண்டு நாம பாதுகாப்பான முறையில் நாம விளக்கேற்றலாம். இது விளக்கேற்றும் பொழுது நாம அவசியம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். சரி, விளக்கேற்றி ஆயிற்று. அதற்கு அடுத்தது அப்படின்னீங்கன்னாக்க கற்பூரம், சாம்பிராணி காண்பிப்பது என்பது உண்டு. தீபதூப நைவேத்தியங்கள் உண்டுங்க. பூஜை எந்த வழிபாடுன்னு எடுத்துக்கொண்டாலுமே தீபதூப நைவேத்தியம். இந்த கற்பூரம், சாம்பிராணி ஏற்றும் பொழுது இப்போதானே அந்த விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம், அக்னியை ஆவாகனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த விளக்குலேயே போய் கற்பூரத்தை காமிக்கக்கூடாது. அந்த விளக்குலேருந்தே நாம சாம்பிராணிக்கும் ஏற்றக்கூடாதுங்க. அப்போ என்ன செய்யணும்னாக்க தீபக்கால் என்பதை தனியாக ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும். அல்லது ஒரு சின்ன அகலாவது தனியாக வச்சுக்கணுங்க. அதிலிருந்து தான் கற்பூரத்தை ஏற்றிக்கணும், அதிலிருந்து தான் சாம்பிராணி ஏற்றிக்கணும்.
இப்படித்தான் நம்ம வந்து கற்பூரம், சாம்பிராணி இதை வந்து நம்ம காமிக்கணும். ஏதாவது ஒரு பழமோ ஏதாவது ஒரு வகையான நைவேத்தியத்தை நாம வைத்து இந்த பூஜையை முடிக்கலாம். இந்த பூஜையை நம்ம செய்து கொண்டிருக்கும் பொழுது திரியை தூண்டி விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. திரி வந்து அதாவது தீபம் வந்து திகு திகு திகுன்னு எரியக்கூடாது, அழகாக முத்து போல எரியணும். அதற்கு தகுந்த மாதிரியான திரியை நாம பயன்படுத்த வேண்டும். இந்த திரியை வந்து நாம கைகளால வந்து அதை தூண்டி விடுதல் என்பது கூடாதுங்க. அதை தூண்டி விடுறதுக்குன்னே பித்தளை குச்சிகள் வந்து பாத்திர கடைகளில் கிடைக்குங்க. அதை தான் வாங்கி நம்ம பயன்படுத்தணும். இல்லைங்க அதெல்லாம் எங்களால் எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இலையினுடைய காம்பு, நல்ல சுத்தமான இலையினுடைய காம்பை நாம இந்த திரியை தூண்டி விடுவதற்காக பயன்படுத்தலாம். எக்காரணம் கொண்டும் இந்த கற்பூரத்தை ஏற்றிருக்கோம், இந்த சாம்பிராணி ஊதுபத்தி ஏற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எக்காரணம் கொண்டும் வாயால் ஊதி அணைக்க கூடாதுங்க. அது ரொம்பவே தவறான ஒன்று. நாம வாயால் ஊதி அணைக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்யவே கூடாது. இப்படி நாம விளக்கை ஏற்றி வைத்து பூஜைகளை செய்யலாம். இந்த திருவிளக்கை குளிர செய்யக்கூடிய முறை என்று ஒன்று உள்ளது. இப்படி நாம் ஏற்றி இந்த விளக்கை வந்து நம்ம பூஜை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த விளக்கை வந்து தானாகவே அணைந்து விடுதல் என்பது கூடாது. அதாவது எண்ணெய் முழுக்க காஞ்சு திரியெல்லாம் காஞ்சு விளக்கு அணையக்கூடாதுங்க. அப்படி அணைந்தால் அது கெடுதலான பலன்களை கொடுக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, குறிப்பிட்ட நேரம் ஆன உடனேயே அந்த எண்ணெய்க்குள்ளேயே திரி மூழ்குமாறு திரியை பின்னோக்கி நாம இழுக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், தூண்டுதற்காக குச்சி வச்சுக்கலான்னு. அந்த குச்சி வச்சு திரியை பின்னோக்கி இழுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இலை காம்பை கொண்டு திரியை பின்னோக்கி இழுத்தோம்னா அது எண்ணெய்க்குள்ள அமிழ்ந்து போய் சிறிது சிறிதாக குளிர்ந்து விடும். அப்படி இல்லைன்னா பூவை கொண்டு குளிர வைக்கலாம். இப்படி நம்ம செய்யும் போது ஓம் சாந்தி ஸ்வரூபினே நமக அப்படின்னு சொல்லித்தாங்க அந்த விளக்கை நாம குளிர செய்ய வேண்டும். இத்தனை விஷயங்களையும் நாம விளக்கை வந்து பூஜை செய்யும் பொழுதும் வழிபாடு செய்யும் பொழுதும் தீப வழிபாடு செய்யும் போதும் நினைவில் நிறுத்தி கொண்டு நாம செய்ய வேண்டும். பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த பரம்பொருளினுடைய ஆற்றலை பெறுவதற்கு தான் இந்த தீப வழிபாடு, இந்த விளக்கு வழிபாடு என்பது அவசியமாகிறது. நம்முடைய சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் என்று நம்புறேன். மீண்டும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.